இங்க பாரு, என்னால 150 ரூபா தான் தர முடியும். நீ ஆட்டோ ஓட்டியா இல்ல பிச்சை எடுக்கிறியா? மேடம், காசு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அது எதுக்கு இப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருக்க அண்ணா நகர்ல இருந்து வரதுக்கு 200 ரூபாய் கேக்குற, அப்புறம் உன்னை எப்படி பேசுறது? மேடம், வர வழி நீங்களே பாத்தீங்க தானே, எவ்வளவு டிராபிக் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் செஞ்ச வேலைக்கு தான் மேடம் கூலி கேட்கறேன். படிச்சவங்க நீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? நீ சாதாரண ஆட்டோ டிரைவர், நீ என்ன எதிர்த்து பேசுறியா? நான் BE கிராஜுவேட், படிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? புடி, என்னால 150 ரூபா தான் தர முடியும். பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த ட்ரிப்பு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுறது, அதனால பவர் ஆஃப் ஆகுது. அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இருங்க, எலக்ட்ரிஷியன் வர சொல்றேன். எலக்ட்ரிஷியன்லாம் வேண்டாமா? அவன் இதை பார்க்கறதுக்கு 500 ரூபா கேட்பான். தேவையில்லாத செலவு, நானே பார்க்குறேன். பா, சொன்னா கேளுங்கப்பா. இரும்மா, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைம்மா. இதை மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா சரியாயிடும். பா, பா, என்னாச்சுப்பா? பா, எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துங்கப்பா, ப்ளீஸ் பா. யாராச்சும் இருக்கீங்களா? அப்பா, அப்பா, அப்பா எழுந்துங்கப்பா. பா, மேடம், என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சுங்க. ஹாஸ்பிட்டல் போலாம், ஆட்டோ எடுக்கிறீங்களா? மேடம், ஹாஸ்பிட்டல் போறதுல டைம் இல்லை மேடம். நான் சொல்றத பண்ணுங்க. அவர் கை கொஞ்சம் தேய்ங்க. சார், சார். அப்பா, அப்பா. பார்த்து சார். பா, மாடி கௌஷி, சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க அப்பா உயிரோடயே பார்த்துருக்க முடியாது. அட விடுங்க, அதான் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? ஆட்டோ தான் ஓட்டுறீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது? மேடம், நான் ஒரு MBBS ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மேடம். என்ன சொல்றீங்க? MBBS படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஆட்டோ? மேடம், என் லட்சியமே நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தான். இந்த ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் நான் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். இது என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீ மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க MBBSக்கு படிக்கிறீங்கன்னு தெரியாம உங்களை தப்பா பேசிட்டேன். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் டாக்டராக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ மரியாதையை பேசுகிறீங்களா மேடம்? இங்கே தேவைக்காக வேலை செய்கிறவங்கள விட அவங்க லட்சியத்தை நோக்கி ஓடுறதுக்காக வேலை செய்கிறவங்க தான் அதிகம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். மரியாதைன்றது அடிப்படையான விஷயம். அது ஒருத்தவங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாலும் சரி, அவங்களுக்கு கரெக்டாக மரியாதை கொடுத்து பழகணும் மேடம். இனிமேலாச்சும் இப்படி பண்ணாமல். சரிங்க மேடம், நான் வரேன். சரிங்க.